அதே மாதிரி இந்த கோயம்புத்தூரில் இருக்கும் இந்த எம்எல்ஏ வந்துட்டு அங்கே இறந்த இந்து சகோதரர்களுக்கு அஞ்சலின்னு சொல்லுது. அங்கே நிஜமாகவே ஹுசைன் சொல்லும் அந்த ஹார்ஸ்மேன் அவன் தன்னோட உயிரை பணைய வச்சு மக்களை காப்பாற்றி தன்னலம் பார்க்காமல் அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட போகுது அவங்கள பற்றி நினைக்காம இவங்க வந்து இந்த அரசியல் இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது, அரசியல் அரக்கர்கள் இவங்களுக்கு வந்து இந்த அரசியலை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பெருசாக ஒரு பேசுகிறாங்க பாருங்கள். இவங்களெல்லாம் மக்கள் வெளியே வந்தீங்கன்னா மக்கள் சிவக்கடையை தூக்கி அடிப்பாங்க. நிஜமாக சாரி ஃபார் மை வேர்ட்ஸ், பிகாஸ் இவங்களெல்லாம் நிஜமாகவே இவங்கெல்லாம் வந்து மக்களுக்காக எதுவும் நல்லதே செய்யப்படும். இவங்க மக்கள் பிரதிநிதிகளே கிடையாது. இவங்கெல்லாம் மக்கள் துரோகிகள், நாட்டுக்கு தேச துரோகிகள் இவங்கெல்லாம். அதனால் நம்ம மக்களும் இதெல்லாம் ஸ்பெக்குலேட் பண்ணுவாங்க. இந்த வார் வரதால் எவ்வளோ எக்கானமி நம்ம பொருளாதாரம் எவ்வளோ எஃபெக்ட் ஆக போகுதுன்னு நிறைய பேருக்கு புரியல. ஆனால் யார் இதை செய்தார்களோ அந்த தீவிரவாதிகள், அவங்க எந்த மதத்தை அவங்களா இருந்துக்கிட்டோம் இல்லாட்டி எந்த நாட்டை அவங்களா இருந்துக்கிட்டோம் அவர்களை கண்டிப்பாக பிடித்து செய்யணும். ஆனால் இவ்வளோ பேசும் இந்த மோடி, இந்த அமித்ஷா என்ன கதை விட்டுருக்குது முந்தா நேற்று எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நாங்கள் முடிச்சிடுவோம் இப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் பகல்காம் முடிஞ்ச அப்புறம் நீ என்ன பிடுங்கியிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க?